டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், உங்களை மிகவும் கவர்ந்த டிவி நிகழ்ச்சி எதுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அசோகன் கேட்டிருக்காங்க. நான் பெரும்பாலும் தொலைக்காட்சிகளில் பார்க்கறதுன்னா அது செய்திகளைத்தான். அதனால செய்திகள் தான் டிவியில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். பாலா சாருக்கு நெருக்கமான நண்பர்கள் உண்டான்னு திருவல்லிக்கேணியிலிருந்து லலிதா கேட்டிருக்காங்க. பாலாவுடைய பெரும்பாலான புகைப்படங்களை பார்க்கும்போது அவர் இறுக்கமாக இருப்பதைப் போலவே தோன்றுவதால் இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு மிகப்பெரிய நண்பர்கள் பட்டாலும் உண்டு. அந்த நண்பர்களோடு குடி அரட்டை கச்சேரி என்று மிகவும் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் பாலா. இந்த தகவல் அவரே பகிர்ந்து கொண்ட ஒரு தகவல். நடிகர் ஜெயம் ரவியினுடைய ஜீனி திரைப்படத்தோட ஸ்டேட்டஸ் இப்ப என்ன, அந்த திரைப்படத்தை பத்தின ஏதாவது அப்டேட் இருக்கா, அண்ட் படம் எப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்னு தஞ்சாவூர்ல இருந்து அசோக் கேட்டிருக்காங்க. ஜெயம் ரவியினுடைய நடிப்பிலே அடுத்து வெளியாக இருக்கின்ற திரைப்படம் எம் ராஜேஷனுடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள பிரதர் என்ற திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து தான் ஜீனி திரைப்படம் வெளியாகும். KS அதியமான் சார் இப்ப ஏதாவது தமிழ் திரைப்படத்தை இயக்குறாரா? அப்படி இயக்குறாருன்னா அந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னு கோயம்புத்தூர்ல இருந்து ஜீவன் கேட்டிருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாலே உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகன் நடிக்கின்ற ஒரு திரைப்படத்தை KS அதியமான் இயக்கினார். அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இன்று வரையிலே முடிவடையவில்லை. அந்த படம் நீங்களாக வேறு எந்த படத்தையும் KS அதியமான் இயக்குவதாக தெரியவில்லை. அண்ணாத்த படத்துக்கு இந்தியன் 2 விட பல மடங்கு மோசமான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கரியர்லயே இதுதான் மோசமான படம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அது விமர்சனங்களோட ஒப்பிடுகையில கம்ப்ளீட்டா வசூல வாஷ் அவுட் ஆகல, தோல்வினாலும் டீசென்டான வசூல பெற்று இருந்துச்சு. ஆனா இந்தியன் 2 அண்ணாத்த திரைப்படத்தோட ஒப்பிடும் பொழுது அவ்வளவு மோசமான படமா இல்ல. ஆனா படம் இரண்டாவது நாள்லயே வசூல்ல பல மடங்கு டிராப் ஆக தொடங்கிருச்சு. ரசிகர்களுடைய இந்த இரண்டு மனநிலைக்கு என்ன காரணம்? அண்ணாத்த அண்ட் இந்தியன் 2 ஆகிய இரண்டு திரைப்படங்கள்ல தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்த படம் அல்லது குறைவான நஷ்டத்தை கொடுத்த திரைப்படம் எதுன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. அண்ணாத்த திரைப்படமும் எதிர்மறையான விமர்சனங்களை சந்தித்தது அப்படின்னாலும் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு வந்த எதிர்மறையான விமர்சனங்களோடு ஒப்பிடும்போது அண்ணாத்த திரைப்படத்துக்கு வெளியான அந்த விமர்சனங்களுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்தியன் 2 திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்று வரையிலே விதமாக அந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அதனால தான் இந்தியன் 2 படத்தினுடைய வசூல் மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைந்திருக்கிறது. அண்ணாத்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பு செலவோடு ஒப்பிடும்போது இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய தயாரிப்பு செலவு கொஞ்சம் அதிகம். அப்படின்றதுனால இந்தியன் 2 திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அண்ணாத்த பட தயாரிப்பாளர்களை விட கொஞ்சம் நஷ்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்தியன் 2 ப்ரமோஷன்கள் நடந்துட்டு இருந்ததுனால அதுல இருந்து கவனம் சிதறக்கூடாதுன்றதுக்காக கூலி அண்ட் வேட்டையன் ஆகிய ரெண்டு படங்களுடைய அப்டேட்களை ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு இந்தியன் 2 வெளியாகி ஓரிரு வாரங்களுக்கு பிறகு அப்டேட் கொடுக்கலான்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே தயாரிப்பு தரப்பிடம் சொன்னதா வர செய்திகள் உண்மையா? அதனாலதான் விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய அப்டேட் வந்த போதும் லைக்கா கிட்ட இருந்து வேட்டையன் திரைப்படத்தினுடைய அப்டேட் வரலையா? இந்த வீக்கெண்ட் வேட்டையன் ரிலீஸ் தேதி மற்றும் கூலி திரைப்படத்தினுடைய காஸ்ட் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷான் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது வலைதளங்களில் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலரது நல்ல கற்பனை. சர்தார் 2 படப்பிடிப்புல பாதுகாப்பான முறைகள் இல்லாம சண்டை காட்சிகள்ல நடிச்ச ஒருவர் இறந்து போயிட்டதா செய்திகள் வருது. பல கோடிகள் செலவு பண்ணி படம் எடுக்கிற நிறுவனம் ஒரு சேஃப்டி ரோப்பை கவனிக்காம இருக்கிறத எப்படி ஏத்துக்கிறதுன்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சர்தார் 2 திரைப்படத்துடைய படப்பிடிப்பிலே எப்படி விபத்து நேர்ந்தது, யார் அதற்கு காரணம் அப்படின்ற செய்திகள் எல்லாம் இன்னும் முழுமையாக வெளியாகலை. அதற்குள்ளாக அந்த விபத்தை பற்றி விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக ஸ்டண்ட் கலைஞருடைய பாதுகாப்பை அந்த குழுவினர் தான் உறுதி செய்வார்களே தவிர இதில் தயாரிப்பாளர்களுக்கு பங்கு இருப்பதாக எனக்கு தெரியல. நடிகர் RJ பாலாஜியை கதையின் நாயகனை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் அவரை வச்சு 4 திரைப்படங்கள் தயாரிச்சிருக்காரு. அப்படி இருக்க 2 பேரும் எதிராளிகளா மாறி ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு படத்தை அறிவிக்கிற அளவுக்கு பகை வரதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை சிங்கப்பூர் செல்லும் திரைப்படத்தினுடைய தோல்விதான் இந்த உருவ விளாசலுக்கு காரணமான யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. அடுத்து RJ பாலாஜியின் இயக்கத்திலே ஒரு அம்மன் படம் உருவாகி இருக்கிறது அப்படின்ற தகவல் தான் ஐஸ்வரி கணேஷுக்கு கொஞ்சம் வருத்தத்தையோ அல்லது ஆத்திரத்தையோ ஏற்படுத்தியிருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதன் விளைவாகத்தான் அவசரமாக மூக்குத்தி அம்மன் 2 படத்தை பற்றி ஒரு அறிவிப்பை ஐஸ்வரி கணேஷ் வெளியிட்டிருக்கிறார் என்பதும் என்னுடைய எண்ணம். தமிழ் சினிமால முரட்டு சிங்களா இருக்கிற நடிகர்கள் சிம்பு, விஷால், S.A. சூர்யா மாதிரி வேறு மொழிகள்ல நடிகர்கள் இருக்காங்களான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சிம்பு, விஷால், S.A. சூர்யா மாதிரி முரட்டு சிங்கர்கள் எல்லா திரையுலகிலும் இருக்காங்க. ஆந்திர படவுல எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பிரபாஸ், விஜய் தேவரகொண்டா, ராம் பொத்தினேனி, சாய்தரம் தேஜ், அல்லு சிரீஷ் உட்பட 12 முரட்டு சிங்கர்கள் இருக்கிறார்கள். இந்தியன் 2 படத்தை தொடர்ந்து இந்தியன் 3 படத்திலையும் நடிகர் விவேக் சாரனுடைய போர்ஷன் இருக்குமான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. இந்தியன் 3 திரைப்படத்தில் விவேக்குடைய போர்ஷன் இருக்கலாம், ஆனா இந்தியன் 2 படத்தில் இடம்பெற்ற அளவுக்கு இருக்குமா என்று தெரியல. உலக நாயகன் கமல்ஹாசன் சாருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கிட்ட பிடிச்ச விஷயம் எதுன்னு நன்னிலம்ல இருந்து தங்கமணி கேட்டிருக்காங்க. உச்ச நட்சத்திரம் தசை ஓரம் கட்டிவிட்டு சாதாரண ஒரு மனிதராக இருப்பதில்
ரஜினி உன்னதமானவர், அந்த விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்று கமல் ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார். வசந்த மாளிகைன்ற பிரம்மாண்ட வெற்றி படத்தை கொடுத்த சிவாஜி சார் அண்ட் KV மகாதேவன் சாருடைய கூட்டணியில அடுத்து வெளிவந்த வாணிராணி திரைப்படம் வெற்றி படமா அமையல. இதுக்கு காரணம் ரசிகர்களுடைய அதிக எதிர்பார்ப்பா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி யானைக்கும் அடிசருக்குன்ற பழமொழி மாதிரியான கரூர்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. வசந்த மாளிகை திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு KV மகாதேவனுடைய இசையும் ஒரு காரணம் அப்படின்னாலும் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு இசை மட்டுமே முழு காரணம் என்று சொல்ல முடியாது. அந்த படத்தில் அமைந்திருந்த வலுவான கதை, அந்த படத்தை அவர்கள் உருவாக்கியிருந்த விதம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நடிகர் தினம் சிவாஜி கணேசனுடைய அற்புதமான நடிப்பு, இவையெல்லாம் சேர்ந்து தான் வசந்த மாளிகை திரைப்படத்தை அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கின. ஆனால் வாணிராணி திரைப்படத்தில் இது எதுவுமே சரியாக அமையலை அப்படின்றது உங்களுக்கே நன்றாக தெரிந்த விஷயம். சார், தினமொரு தகவல்ல உங்க சுயசரிதை அல்லது புகழ்பெற்ற பிரபலங்களோடு ஏற்பட்ட மறக்க முடியாத சம்பவங்களை ஷேர் பண்ண முடியுமா? உங்களை மாதிரி இன்டர்வியூ பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ண யாருனாலையும் பண்ண முடியாது, அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன்னு நியூசிலாந்துல இருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் நல்ல நல்ல யோசனைகளை தருவதிலே வல்லவர்கள். அப்படிப்பட்ட ஒரு யோசனையாகத்தான் நீங்கள் கூறியிருக்கின்ற இதையும் நான் பார்க்குறேன். நிச்சயமாக வாரம் முழுவதும் இல்லை என்றாலும் இந்த நிகழ்ச்சியில் 1-2 நாட்களாவது நான் சந்தித்த கலைஞர்களை பற்றி பேச முயற்சி பண்ணுறேன். கருடன் திரைப்படத்துல சூரி சாரனுடைய கேரக்டரை டிசைன் பண்ணது DSKவா அல்லது வெற்றிமாறனான்னு அம்ஜிக்கரையிலிருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. கருடன் திரைப்படம் சூரிக்காக உருவாக்கப்பட்ட திரைப்படம். அந்த படத்துக்கு கதையை எழுதியவர் வெற்றிமாறன். அதனால் கருடன் திரைப்படத்திலே சூரியனுடைய பாத்திரத்தை வடிவமைத்ததில் வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அந்த பாத்திரத்தை மேலும் அழகாக செதுக்கியவர் செந்தில்குமார். சார், குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு அப்புறமா நடிகர் அஜித்குமார் சாரனுடைய திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பண்றாங்களான்னு மதுரையிலிருந்து காமாட்சிநாதன் கேட்டிருக்காங்க. அடுத்து சிவாவுடைய இயக்கத்திலே அஜித் ஒரு படத்திலே நடிக்க இருக்கிறார் என்றும் அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தினர் தயாரிக்க இருப்பதாகவும் செய்திகள் இப்போது திரையுலகிலே வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்று வரை இந்த செய்தி உறுதி செய்யப்படவில்லை. கிரிஞ்சின் உச்சமான அனிமல், ஜவான் அண்ட் இடைவேளை வர படு கிரிஞ்சான கல்கி மாதிரியான திரைப்படங்கள் அசால்ட்டா 1000 கோடியை கடந்திருக்கிறது. மக்களுடைய ரசனையின் தரம் குறைஞ்சிருக்கிறதான நமக்கு உணர்த்துதுன்னு மதுரையிலிருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. அனிமல், ஜவான் ஆகிய படங்களோடு கல்கி திரைப்படத்தை நீங்கள் ஒப்பிட்டிருப்பதிலே எனக்கு உடன்பாடில்லை. சார், இந்தியன் 2 திரைப்படத்துல சினிமாட்டோகிராஃபர் நேம்ல ரவிவர்மன் சார்னுடைய நேம மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா அதே படத்துல வரக்கூடிய கேலண்டர் சாங் அண்ட் அதர் சீன்ஸை ஷூட் பண்ண ரத்னவேலு சாரோட பேரை மென்ஷன் பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே ஒளிப்பதிவாளர் ரத்னவேலு இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவிலிருந்து விலகி விட்டதுனால அவருடைய பெயரை குறிப்பிட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் அவருடைய பெயரை நிச்சயமாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அடுத்து என்று ஒரு தகவல். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு இன்று பிறந்த நாள். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் என்னுடைய இனிய வாழ்த்துக்களை என்னுடைய குருநாதரான பாரதி ராஜா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல தருணத்திலே முதலாக பாரதி ராஜாவை நான் எப்போது அடையாளம் கண்டு கொண்டேன் என்பதை பற்றிய ஒரு சிறு தகவலை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி உட்பட பல முக்கியமான படங்களை இயக்கியவர் ஏ. ஜெகநாதன். அவருடைய இயக்கத்திலே உருவான திரைப்படம் தான் அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ஏ. ஜெகநாதன் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தார் பாரதி ராஜா. அந்த படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர். அந்த படத்தை பற்றிய செய்திகளை பத்திரிகைகளுக்கு தர வேண்டும் என்பதற்காக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கும் போதெல்லாம் தினமும் அந்த படப்பிடிப்புக்கு செல்வது என் வழக்கம். அப்போ என்ன காட்சிகளை படமாக்கினார்கள் என்பதை பற்றிய விவரங்களை எல்லாம் பாரதி ராஜாவிடம் தான் நான் கேட்டு தெரிந்து கொள்வேன். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா உதவி இயக்குநர்களும் அன்றைக்கி என்ன காட்சி படமாக்கினார்கள் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் பாரதி ராஜா அப்படி நடந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு படமாக்கப்பட்ட காட்சி இது. ஆனால் இந்த காட்சி படமானதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. இந்த காட்சியை இப்படி படமாக்கி இருந்தால் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும் என்று அவர் சொன்னார். படமாக்கப்பட்டதாக அவர் சொன்ன காட்சிக்கும் எப்படி அந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு பாரதி ராஜா சொன்னதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. அப்போ தான் இந்த மனிதர்கிட்ட ஏதோ ஒரு பொறி இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. இவர் உதவி இயக்குனராகவே காலத்தை கழித்து விடக்கூடியவர் அல்ல. நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் ஆவார் என்று நான் பாரதி ராஜாவை பற்றி நினைத்தேனே தவிர இந்த அளவுக்கு தமிழ் சினிமா உலகையே புரட்டி போடுகின்ற இயக்குனராக ஆவார் என்று அன்றைக்கு நான் நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.